நம்ம நாட்டில் சிறியவர் முதல் முதியவர் வரை 1 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது மக்களாகிய நாம எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், கடுமையான தண்டனை. மக்கள் முன்னிலையில் நடுரோட்ல வச்சு உறுப்பை வெட்டணும், தலையை வெட்டணும், இல்லைன்னா கை காலை வெட்டணும். இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிற கடுமையான தண்டனை. சரிங்க, மக்களாகிய நாம இந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த தண்டனையை யாரு தாங்க கொண்டு வரணும்? பாலியல் குற்றங்களுக்கு எதிரான கடுமையான தண்டனைகளை நாட்டின் மத்திய மற்றும் மாநில அரசுகளும் இந்திய நாடாளுமன்றமும் சட்டங்களாக கொண்டு வர வேண்டும். இத்தகைய சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் இந்திய நீதித்துறை ஆகியவற்றின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் புதிய குற்றவியல் சட்டங்களை உருவாக்குவதற்கும் ஏற்கனவே உள்ள சட்டங்களை, உதாரணமாக போக்சோ சட்டம் போன்றவற்றை கடுமையாக்குவதற்கும் இந்திய நாடாளுமன்றத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது. தேவைப்படும் போது மாநில அரசுகளும் சட்டப்பேரவையில் சிறப்பு சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். சிறப்பு நீதிமன்றங்கள் குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை பெற்று தருவதற்காக மாநில அரசு மற்றும் உயர் நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை மற்றும் நீதித்துறை உருவாக்கப்பட்ட சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தி குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனைகளை உறுதி செய்வது காவல்துறை மற்றும் நீதிபதிகளின் பொறுப்பாகும். பாலியல் குற்றங்களை தடுத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க அரசும் சட்டத்துறையும் இணைந்து கடுமையான சட்ட திருத்தங்களையும் தண்டனைகளையும் வலியுறுத்த வேண்டும். இதுல இருந்து யாரு கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருப்பாங்க, சந்தேகமாவும் இருக்கும். உங்களுக்கு இதன் மூலியமா தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் படிச்சதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.